ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும். ஒரு வித்தியாசமான கெட்டப்போட அடுத்ததா வர போற டீம் எய்ட்ஸ் பேபிஸ். உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்குள்ள ஒரே ஆசை, ஒரு நாளாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி பார்க்கணும், இல்லனா அங்க வாட்ச்மேனாவது இருந்து பார்க்கணும். அதுவும் இல்லனா அவங்க வீட்டுல 10-12 லேடிஸை பேயிங் கெஸ்டா தங்க வச்சு பார்க்கணும். அது மாதிரி ஒரு பேயிங் கெஸ்ட தான் நாம இப்ப பார்க்க போறோம். நான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதே உங்க அழகுக்கும் உங்க ஸ்டைலையும் பார்த்துதான். உங்களை ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. உங்க ஹெல்த்துக்காகவும் உங்க வெல்த்துக்காகவும் உங்க ஸ்ட்ரென்த்துக்காக தான் அந்த வேளாங்கண்ணி மாதா கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். அதனால உங்களை விட்டுட்டு தான் கோவிலுக்கு போயிட்டு வரேங்க. என் ஞாபகத்துல நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது, என்னையே நினைச்சு கவலைப்படக்கூடாதுங்க. என் ஞாபகம் வந்தா என் போட்டோ எடுத்து அடிக்கடி பாத்துக்குங்க. வரேங்க, உடம்ப பாத்துக்குங்க பாத்துக்குங்க. என் போட்டோ எடுத்து பாத்துக்குங்க. எங்க சொன்னா கேளுங்க. நீங்க இங்க என்ன அடிக்கடி வந்து பார்க்கணும் தான் இந்த பேயிங் கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன சேர்த்து வச்சீங்க. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இங்க பார், நான் இப்ப உன்னை உடனே பார்த்தே ஆகணும். ஐயோ, இங்க அங்கிள் இருக்காரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எந்த அங்கிள் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னாலும் எனக்கு தெரியாது. நான் இப்ப உன்னை பார்த்தே ஆகணும். ஐயோ, கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கிங்க. இங்க ஆண்டி வேற இல்ல, அவங்க வந்து வேளாங்கண்ணிக்கு போயிருக்காங்க. நமக்கு வசதி தானே, நான் வரேன். ஐயோ, சொன்ன கேளுங்க. நான் சொல்றது நீ கேளு. நான் உன் ஹாஸ்டல் வெளியே தான் நிக்கிறேன், இந்த வரேன். ஹலோ ஹலோ. ஐயோ, போன் வேற கட் ஆயிடுச்சு. யார் நீங்க? ஐயோ, நீங்களா? நீங்க எங்க வந்தீங்க? இங்க ஷாலினி மாலினி எல்லாம் இருக்காங்க. அப்படியா? எல்லாரும் கூப்பிடு பாத்துருவோம். அவங்க வந்தா பிரச்சனையே எடுங்க. ஐயோ, நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு பார்த்திமாடி. ஆமா, ஏய், நீங்க அங்கிள் இருக்காரு பொண்ணுங்கன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அப்படி அதான் எங்களை பார்த்தா எப்பவும் வடிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆண்டி வேற ஊர்ல இல்லையா, 24 மணி நேரமும் இங்கேதான் சொல்லி விட்டு இருக்காரு. நாங்க அதுலதான் நீச்சல் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. பசங்களா, அங்கிள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு அங்கிள். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கு அங்கிள். வெரி குட் வெரி. நீங்க இது சொல்ல கவலையே இல்ல. யார் இது? அங்கிள், நான் அன்னைக்கு சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு பார்த்திமா. பாத்திமாவா? சொல்லவே இல்லையே. ஐயோ, நான் சொன்னேன். விளையாடாத, என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் சொன்னேன் அங்கிள். சொல்லலாங்க அங்கிள், நான் சொன்னேன் அங்கிள். இப்போ ஒரு சொன்னதா சின்ன ஞாபகம். சொல்லிருக்க சொன்ன அங்கிள், நான் சொன்னேன் அங்கிள். ஓகே 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 ஓகே. என்ன பத்தி நிறைய பேசிருக்கீங்களா? ஆமா ஆமா அங்கிள், உங்களை பத்தி தான் இப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் சொன்னேன்ல அங்கிளுக்கு ஞாபகம் வச்சு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமா, அப்ப கூட நீங்க இவங்கள பத்தி பேசுவீங்க. அது மட்டும் இல்ல, அங்கிள் மிலிட்டரி நார்மல் இருக்காரு. நான் மிலிட்டரியில நான் பண்ணாத வித்தைகளே கிடையாது. 1947 கரெக்ட். 1947ல இந்த பாகிஸ்தான் பார்டர், இந்தியா பார்டர் நான் சொல்லி தரேன். குட்டி இங்க வா வா. இது வந்து பாகிஸ்தான் பார்டர். ஐயோ, இது வந்து இந்தியா பார்டர். இப்போ பாகிஸ்தான் பார்டர்ல இந்த டேங்கர், ஓகே அங்கிள் ஓகே அங்கிள். டேங்கர் இங்க இருந்து அப்படியே வந்து 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 அங்கிள், ஏன் உங்க கை நடுங்குது? அது டேங்கர் வரும்போது ஒரு சின்ன நடுக்க ஓகே ஓகே அங்கிள் ஓகே அங்கிள். வந்து 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 இப்ப என்னாச்சு அங்கிள்? அது அந்த பழைய அந்த சம்பவங்களை அப்படியே நினைச்சு பார்த்தேன். ஓகே அங்கிள் ஓகே அங்கிள். இப்போ இந்தியா பார்டர்ல நான் இங்க இருக்கேன். இங்க இருந்து நான் வந்து 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 ஐயோ இங்க இந்த கட்ட விரல்ல நான் இருக்கேன். அங்கிள், காலைல டிஃபனுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா அங்கிள்?
இட்லி கொண்டு வாடா, இட்லி கொண்டு வா, போ போடா. யாரு அது? இந்த வீட்டு சமையல்கார ஏன் சைடுலதான் அவன் இங்க இருக்கான். நம்ம நீலாம்பரி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கான்ல, அதனால என்ன அவன் தான் கவனிச்சுக்கிறான். குட்டிங்க வா, கதை முடியல. இப்போ இந்த பாகிஸ்தான் டேங்கரும் இந்தியா டேங்கரும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே மோதிச்சு. அப்படியே எல்லாம் அப்படி செதறிட்டாங்க. நான் மட்டும் அப்படியே இட்லிக்கு தொட்டுக்க சட்னி வேணுமா, சாம்பார் வேணுமா? பழம் எடுத்துட்டு வாடா, போடா, போங்க. கதை முடியல, வா. இப்போ கதையை முடிச்சா அப்படி சேர்ந்து நிக்கிறத காமிக்கிறேன். குட்டி நீ போமா. அடுத்த குட்டி வா. குட்டி வா, வா குட்டி. குட்டியா? குட்டியானது இது குட்டியா? அடிச்சா பேந்துரும். அதாவது சேர்ந்து அப்படி சேர்ந்து. இப்ப என்னாச்சு சார்? அது அந்த கஷ்டத்தெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்தேன், ஃபீலிங். அப்படி சேர்ந்து இத அங்கிள் பழம் கேட்டீங்களே, வாழைப்பழமா பலாப்பழமா அங்கிள்? ஞானப்பழம்டா, ஞானப்பழம். போடாங்கிட்டு நீங்கெல்லாம் ஏன் பிள்ளைங்க மாதிரி. அப்படியா? இப்போ நம்ம எல்லாரும் சரி குரூப் போட்டோ எடுக்கிற மாதிரி, அதாவது நான் நடுவுல நிக்கிறேன், நீங்களாம் குரூப் போட்டோ நிக்கிற மாதிரி சேர்ந்து அப்பா மாதிரி வாங்க சேர்ந்து. இத்தனை வருஷம் கால சுத்தி நாய் மாதிரி அலைஞ்சிட்டு எல்லா வேலையும் பார்த்திருக்கேன். என்ன ஒரு தடவை இந்த மாதிரி கட்டி பிடிச்சிருப்பியா அங்கிள்? எதுக்கு நடிக்கிறதுக்கா? சூரியனாயே இந்தியாவுக்கு கட்டி நிற்பாங்களாடா? அதானே. போடா, போ போடா. அங்கிள் ஆண்டி எதுக்காக வேலை கட்டி போயிருக்காங்க? எனக்கு புத்திக்கும் ஆயுசுக்கும் சக்திக்காகவும் வேண்டியது போயிருக்காங்க. அந்த பிரார்த்தனை பலிக்காதுடோ. எல்லாரும் தூங்குங்க. ஓகே அங்கிள். காலையில வந்து பாக்குறேன். ஓகே அங்கிள். இப்ப இந்த சூரியனாய இல்லைன்னு பண்றேன். ஐயோ, இந்த பெருசு கூட தினமும் ரொம்ப தொல்லையா இருக்கு. சரி வாங்க, நீ நம்ம எல்லாம் தூங்குவோம். படுத்து தூங்குவோமா? ஆமா. அவனும் அதே கேஸ் தானா? இங்க எதுக்குடா வந்த? தேங்காய் துணி இருக்காங்க. நைட் 2 மணிக்கா? காலையில டிஃபனுக்கு சட்னி இல்லைன்னா கத்துவாங்கல்ல, அதுதான். ஆமா அங்கிள் எங்க இந்த பக்கம்? வேணா எடுக்க வந்த. வேணாதான் இங்க இருக்கேன். அதுதான் திரும்பி போறேன். நாளைக்கு நீ வருவியா? நாளைக்கு அங்கிள் வருவீங்களா? ஆண்டி நீலாம்பரி வருவா. பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறது. கனவை கண்டுபிடிச்சவன் எவன்டா? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். நல்லா தூங்குறீங்களா? தூங்குறேன் அங்கிள். வெரி குட் வெரி குட் வெரி குட். நைட்டு நல்ல அருமையான ஒரு கனவு கண்டேன். அப்படியே அங்கிள்? அங்கிள், நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் அங்கிள். நானும் தான் அங்கிள். ஐயோ, நீங்க நில்லுங்க, என் கனவை கேளுங்க. எல்லாரும் என் கனவை கேளுங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியா? ஓ சரி அங்கிள். அதாவது நான் நடுவுல நிக்கிறேன், சுத்தி தீவிரவாதிங்க நிக்கிறாங்க. ஐயோ, என்ன பண்றது ஒண்ணும் தெரியல. பாரத மாதாக்கு ஜெய், பாரத மாதாக்கு ஜெய். அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி சொன்னேன்.
திறந்து பார்த்தா கதை ரொம்ப ஓவராகி போச்சோ. கதை முடிந்தது. போடா. பாத்தீங்களா, ஒன்னு நான் ஏதாவது பண்ணணும். உனக்கு நான் ஏதாவது செய்யணும். கொஞ்சம் இரு. உனக்கு ஒரே ஒரு குறை, காலுல கொலுசு இல்லை. குருசா? உனக்கு ஒரு கொலுசு கரெக்டுமா? வேணாம், எனக்கு வெள்ளி அலர்ஜி. வெள்ளி அங்கத்துல வாங்கி தரேன். ஓகேயா? எடுத்துட்டு வரேன். இருமா. ஹலோ, யார் மணி? நீ என்ன பண்ற? நான் யாரா? அது யார் தெரியுமா? யாரு? நம்ம காவியோட ஃப்ரெண்டு பாத்திமா. ஓ, பாத்திமாவா? ஆமா. சரி, அங்கிள் எங்க? அங்கிள் பாத்திமாவுக்கு தான் கொலுசு வாங்க போயிருக்காரு. தங்க கொலுசு. என்னது? பாத்திமாவுக்கு தங்க கொலுசம்? ஆமா. எங்கடி அவரு? வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோரமாய் போவதே, வா வெண்ணிலா. இங்க இல்ல, போடா போ போடா. பாத்திமா, அவங்கிட்ட பேசக்கூடாது, அங்கே கோச்சுக்குவேன். சரியா? நான் இதை காலில் தான் நான் தான் அங்கில் தான் மாட்டுவேன். ஐயோ வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு. என் காலை பாப்பீங்க? பார்க்க மாட்டேன். பாப்பீங்க. கண்ணை முடிக்கிட்டா? கண்ணை முடிக்கீங்க. முடிக்குவா? முடி. காட்டு. நல்லா மூடுங்க. ஓகே. நடக்கின்ற போது பாத்திமா, உன் கால் வாழைத்தண்டு மாதிரி வள 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 வளன்னு இருக்கு. அப்படியா? அங்கிள், ஆன்ட்டியோட கால் எப்படி இருக்கும்? பனைமரம். பனைமரத்துக்கு மாதிரி முள்ளு முள்ளா இருக்கும், கைய வச்சா குத்தும். அங்கிள், அவங்க முகம் எப்படி இருக்கும்? முத்தின மூஞ்சி, நொங்கு, முத்தின நொங்கு மாதிரி இருக்கும். அங்கிள், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? பல தடவை பண்ணுவேன். அப்போ ஆன்ட்டியை என்ன பண்ணுவீங்க? டைவர்ஸ் பண்ணிடுவேன், முடிஞ்சா கொன்னுடுவேன். அங்கிள், நமக்கு எத்தனை குழந்தைங்க வேணும்? 1, 10, 100, 10,000. உங்க மேல எனக்கு லவ் லவா ஆவறது அங்கிள். முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட். வேளாங்கண்ணி கோயில் பிரசாதம். பிரசாதம் தானே இப்ப நாட்டுற கையில என்னது? தங்க கொலுசோ? ஒரு நாள் அதை வாங்கி Okay, H babies, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது கேட்கலாம். We'll start with our special guest. வயசான ஆளு சொல்லு ஒரு எப்படி நல்லா ஒரு காமிச்சாரு. எல்லாமே லேடிஸ், எல்லா லேடிஸுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. அது இந்த அம்மாவுக்கு கரெக்டாக சூட் ஆகுது, லேடி மாதிரியே. ஓ அப்படியா? சாரி, நான் இந்த கும்பல நான் இந்த கும்பலோட பார்த்த உடனே சரி நீங்களும் ஒன்னாவது இதுன்னு நினைச்சுக்கிட்டேன். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. டெலிஃபோன் நல்லா இருந்துச்சு. இருக்குதுல வயசானவங்க தான் கிரிமினல்ன்றது நல்லா புரியுது. அப்போ பஸ்ஸில் கூட போனால் வயசான பக்கத்தில் போய் லேடிஸ் உட்கார மாட்டாங்க. ஐய யூத் பசங்க பக்கத்தில் தைரியமாக உட்காரலாம்.
வயசானவங்க பெரிய சில்வசம் பிடிச்சவனுன்றத ரொம்ப அற்புதமா காமிச்சிங்க. அவருக்கு பாவம் எதுக்கு பொம்பளை வேஷம் போட்டு அவரு பாவம் டென்ஷன் ஆயிட்டாரு, அப்படியே பரிதாபமாகிறாரு. அவர் நல்லா பண்ணிட்டாரு. மாமனார் கேட்டல அவரை போய் வழக்கம் போது குட்டியா அப்படியே பயங்கரமா போட்டு நல்லா இருக்கு. என்ன ஆச்சுன்னா இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு நீங்களும் லேடி கெட்டப்ல நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு வருவேன் தாங்க முடியல. இல்ல நீங்க ஏன் ஃபீல் பண்ணுவீங்க? லாஸ்ட் எபிசோட்ல சமீனா அதேதான் பாவம். மங்காத்தா டீம்ல அவங்க 6 பேரு நடுவுல போய் இவங்க உட்கார்ந்த உடனே ஒண்ணும் தெரியல. ஸோ அவங்க வந்து அந்த கலர்ஃபுல்லா ரெடி ஆகுறாங்கல்ல, ஸோ அவங்க நடுவுல போனா நமக்கே கொஞ்சம் காம்படிஷனா இருக்கு. சமீனா டல் ஆயிட்டா. ஸ்டேஜ்ல உட்கார போறது கிடையாது. அது பெஸ்ட், அது பெஸ்ட். அங்க பிளேஸ் இங்க வராம இருந்தா நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க் யூ ஜட்ஜஸ் அண்ட் தேங்க் யூ பேபிஸ். சரிங்க, சிரிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நாங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். இது ராம்ராஜ் கோட் மியூசிக்கல் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும்.